ஓகே ப்ரோ, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா? கேட்குது ப்ரோ. நேற்று நம்ம கிளாஸ் இதில் முடிச்சிட்டப்போ வந்துட்டு எஃப்இஜி பார்த்தோம். எஃப்இஜி பார்த்துட்டு அடுத்தடுத்த மூவ் இது வந்து என்னென்ன ப்ரோ நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு பியரிஸ் இதில் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. பியரிஸ் முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து இப்போ புல்லிஸ் வேவ் போய்கிட்டுருக்கு. வேவ் மெத்தேடு பார்த்தோம். வேவில் 1 வேவ் வந்திருக்கு, செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் போயிருக்கு. இப்போ இங்கேருந்து அடுத்தது நாளைக்கு புல்லிஸ் தான் கண்டிப்பான முறையில். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா ஃப்ளாட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இங்கே போகும் அப்படிங்கிறது. பட் ஆனால் நேற்று தானே இன்றைக்கி ஓப்பனே வந்துட்டு நம்ம மேலேயே நம்ம கொடுத்த டார்கெட்டுக்கே காலையிலே போயிடுச்சு. இதை நம்ம நேற்று இதில் அருண் ப்ரோ அண்டு நிஷா மேம் ஒரு 3 பேர் தான் இருக்கீங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம், அப்புறம் புதுசாக வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதை நம்ம நேற்றே வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம், இங்கே தான் போகும், இங்கேருந்து போயிட்டு விழுகும் அப்படின்னு சொல்லி. மார்னிங் வந்துட்டு நம்ம அதே மாதிரி எஃப்இஜியில் போட்டுட்டு இங்கேருந்து ஃபால் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்க்ரீன் ஷோ பண்ணியிருந்தோம் எல்லாருக்கும். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு கேண்டில் போயிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, கீழே வச்சோன்னா புட் ஆப்ஷன் போயிருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா 1 ஹவர் கேண்டிலில் எஃப்இஜி எடுத்துருந்தோம். புரியுங்களா? இந்த இதுக்கும் டேஸ் இதில் இந்த கேண்டிலுக்கும் கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எஃப்இஜி வந்து நம்ம எடுத்திருந்தோம். இந்த எஃப்இஜி நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் இந்த இதுக்கு நம்ம நேற்று டேமம்ஸ் கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம், எந்த டைம் ஃப்ரேமில் எடுக்கிறோமோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் வந்துட்டு அது இன்வேலிடு, அங்கே வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா. ஆனால் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு ஃபேவராக வந்து இருக்காது. இன்றைக்கி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சோடனே நம்ம எடுத்துட்டோம், புட் ஆப்ஷன் எடுத்துட்டோம். ஒரு 20 பாயிண்ட் வந்துட்டு எஸ்எல் வச்சுட்டு வெயிட் பண்ணோம். எஸ்எல் போகல லாஸ்ட் வரைக்கும். பட் 100 என்ட்ரி எடுத்து 80 எஸ்எல் வச்சுருந்தோம். 120 150 டார்கெட் எல்லாமே அச்சீவ் ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து இதுலேயே வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் போகும். 106லே ஒரு 6 பாயிண்டில் ப்ரீ எக்ஸிட் பண்ணியாச்சு. ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து இல்லை, சைடு வேஸ்லேயே போய்கிட்டுருக்கு. ப்ரீமியம் டிக்கே ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எஸ்எல் அடிச்சிடும் அப்படின்ற ஒரு இதில் எக்ஸிட் பண்ணிட்டோம். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து அது எஸ்எல் அடிக்கலை, டார்கெட் தான் போச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இல்லாமல் சைடு வேஸ் மார்க்குன்றதுனால ரொம்ப நேரம் மூவ்மெண்ட் இல்லை, அதனால் எக்ஸிட் பண்ணியாச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு இதிலே வந்துட்டு நம்ம ஒரு கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் ஜிடிடி ஆர்டரில், அது என்ட்ரி எடுத்துச்சு. அதுவும் வந்துட்டு எப்போனா 2:50 போல் எடுத்துச்சு க்ளோசிங் மார்க்கெட் டயத்தில். இதில் வந்துட்டு ஒரு 9 பாயிண்டில் மட்டும் புக் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான். இன்றைக்கி ஓவராலாக ஒரு 15 பாயிண்ட் மட்டும் கேட்ச் பண்ணிவிட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன் உங்களுக்கு இன்றைக்கி இதில் கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னா, நேற்று அந்த டைம் வேல்யூவும் இது மட்டும் சொல்லலை. இந்த இதை ஃபுல்லாமே இன்றைக்கி இதில் அப்படியே சொல்லிவிட்டு அதையும் சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி அதே இதுலேருந்து கூப்பிட்டேன். இப்போ நேற்று இதில் எடுத்ததில் வந்து அருண் ப்ரோ ஒன்று 2 பேர் மட்டும்தான் இருப்பீங்க. புதுசாக யாரும் எஃப்இஜி தெரியாமல் இருக்கீங்களா? லைட்டாக ஒரு செஷன் போயிட்டு வந்துடலாங்களா, இல்லை ஸ்ட்ரைட்டாக அப்படியே இதுக்கு மட்டும் போயிடலாங்களா? லைட்டாக அதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்குங்க. ஓகே. ஃபஸ்ட்டு ஃபேர் வேல்யூ அப்படின்னு கேப் அப்படின்னு என்னென்னா, ஒரு மார்க்கெட் வந்துடைய நார்மலாக ஒரு மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது, அடுத்த கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது, அடுத்த கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி முந்தைய கேண்டிலோடைய லோவை வந்து அடுத்த கேண்டிலோடைய முந்தைய கேண்டிலோடைய ஹையை அடுத்த கேண்டிலோடைய லோ வந்து டச் பண்ணிட்டு போகணும்.
அதுக்கடுத்து வர்றது வந்து இந்த கேண்டிலோடைய ஹையை அடுத்த கேண்டில் வந்துட்டு டச் பண்ணிவிட்டு மேலே போகணும். அதே மாதிரி அடுத்த கேண்டில் வந்துட்டு இதோடைய ஹையை வந்து அடுத்த கேண்டிலோடைய லோ டச் பண்ணிவிட்டு போகணும். இதே மார்க்கெட்டோடைய நார்மலான ஒரு மூமெண்ட். இப்படித்தான் மார்க்கெட் போகணும். ஆனால் அப்படி போகாமல் சம்டைம்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு 5000 லாட்டு 10,000 லாட்டு இப்படி போடுவோம். அதிகபட்சம் நம்ம இதில் வந்துட்டு அதிகமாக 100, 500, 1000 இப்படி போடுவோம். பட் ஃபாரின் இன்வெஸ்டர் இவங்கெல்லாம் வந்துட்டு ஹெவியாக லாட் போடுவாங்க. அப்படி அவங்க லாட் போடுறப்ப வந்துட்டு டக்குன்னு ஜம்ப் அடிக்கும் ப்ரைஸ் வந்துட்டு. அந்த பழைய வந்துட்டு ஹையை தொடாமல் வந்துட்டு டக்குன்னு மேலேயோ அல்லது கீழேயோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகிற இடத்த நம்ம வந்துட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு திரும்பி மார்க்கெட் வர்றப்போ வந்து திரும்பியும் வந்துட்டு அதே டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுதான் நம்ம குறிச்சிட்டு ஃபேர் வேல்யூ கேப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோம். புரியுங்களா? அந்த இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டா அவங்களுடைய லாட்டு வந்து இப்போ லம்சம் லாட் போட்டிருப்பாங்க. அந்த லாட்டை வந்துட்டு ஒரு கம்மியான லாட்டு மட்டும்தான் அங்கே பையாக இருக்கும். திரும்பி பேலன்ஸ் லாட்டை பை பண்ணுறதுக்காக அங்கே திரும்பி வருவாங்க அவங்க. அதுதான் வந்துட்டு ஃபேர் வேல்யூ கேப். அந்த இது வந்து எஸ்எம்சி இதுக்கு கீழே வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நான் ஒரே ஒரு இதில் மட்டும்தான் இதில் ஒரு கேண்டிலோடைய ஹையும் இந்த இதை பார்த்துருங்க. இதை பார்த்தோம்னா புரிஞ்சும். இந்த கேண்டிலோடைய ஹை, இந்த கேண்டிலோடைய செகண்ட் கேண்டிலோடைய ஹை இது. மூணாவது கேண்டில் நம்ம நாம்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், இந்த கேண்டில் வந்து மூணாவது கேண்டிலோடைய லோ வந்து நம்ம இந்த கேண்டிலை வந்து இங்கே டச் பண்ணியிருக்கணும். அதாவது 23,828 டச் பண்ணியிருக்கணும். ஆனால் அப்படி டச் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இம்பேலன்ஸ்னால் இப்படியே டச் பண்ணிவிட்டு மேலே மார்க்கெட் போய்கிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நார்மலான ஒரு பை பண்ணுறாங்க ஒரு செல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லாட்டு பை பண்ணுறீங்க, இன்னொருத்தவங்க இப்போ அருண் ப்ரோ வந்து ஒரு லாட்டு பை பண்ணுறாங்கன்னா இங்கிட்ட வந்து பிரபு வந்து ஒரு லாட்டு செல் பண்ணுறாங்க. பையும் செல்லும் ஈக்குவலாக நடந்தால் தான் மார்க்கெட் வந்துட்டு பேலன்ஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி வந்துட்டு ஒரு பையே அதீதமாக நடக்குது, அங்கே செல்லிங்கே நடக்கலைன்னா டக்கு இந்த கேண்டில் ஜம்ப் ஆயிடுச்சு. அங்கே வந்து செல்லிங் கம்மியாக இருக்கும், பையிங் ஹெவியாக இருக்கும். அந்த இடத்த தான் இம்பேலன்ஸுன்ட்டு நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பாக குறித்து வைக்கிறோம். அந்த இடத்துக்கு மார்க்கெட் திரும்பி வர்றப்போ வந்து ரியாக்ஷன் வந்து கண்டிப்பான முறையில் திரும்ப வந்துட்டு மேலே பவுன்ஸ் ஆகி அதே டைரக்ஷன் போகும்ன்றது நம்ம ப்ரெடிக்ட். அப்போ வந்து அந்த இடத்த நம்ம குறித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்பி மார்க்கெட் எப்போ அந்த இடத்துக்கிட்ட வருதோ அப்போ நம்ம வந்து பை சைடு வந்து ட்ரை பண்ணலாம். புரிஞ்சு? இதுதான் ஃபேர் வேல்யூ கேப். இப்போ இந்த கேண்டிலுக்கும் வந்துட்டு கேப்பு, இந்த கேப்பை குடிச்சிட்டோம்னா திரும்பி மார்க்கெட் எப்போ இந்த இதில் தொட்டுட்டு வருதோ அப்போ மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகும். மேலே வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாசிப்பு நிறையா இருக்கும். இதனுடைய எஸ்எல் எங்கே சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழே வந்து நம்மளுக்கு எஸ்எல், இதிலேருந்து மினிமம் வந்து 1:3க்கு மேலே வந்து டார்கெட்டை அச்சீவ் ஆகிரும் அப்படின்றது நேற்று கிளாஸ்லேயும் சொல்லியிருந்தோம். நேற்று வராதவங்களுக்கு இன்றைக்கி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க. நேற்று வந்தவங்களுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் இருங்க. நீ அடுத்த டைம் இதில் போகிறப்போ உங்களுக்கு ஒன்றும் புரிய ஆரம்பிச்சிடும். இதில் ஏதாவது உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இன்றைக்கி வந்து இது வந்து நான் சொல்கிறது புல்லிஸுக்கு, பியர்ஸுக்கும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதாவது எஃப்இஜி அப்படின்னா இதுதான் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சோன்னா எஸ்எல் இப்படியே மேலே அடுத்தடுத்ததில் டார்கெட் போயிடும். நீங்களா நம்ம என்ட்ரி எப்படி பேஸ் பண்ணி என்ட்ரி எதை வச்சு எடுப்போம் அப்படின்றதெல்லாம் இந்த அடுத்தடுத்ததில் காமிக்கிறேன். இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அது மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். அதை நம்ம எப்படி வந்து நோட் பண்ணுறது. ஒரு டவுட்டு சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து இந்த சார்ட்ல வந்து நிஃப்டி 50க்கு ஒர்க் ஆகுமா இல்லை ஆப்ஷனுக்கும் இதே தானா? ஆப்ஷன் இப்போ நான் எடுத்திருக்கிறது நிஃப்டி 50 ப்ரோ. இதை பேஸ் பண்ணி தானே நம்ம ஆப்ஷன் எடுப்போம். இப்போ இங்கே போயிட்டு அப்படின்னா நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப் குறித்து வச்சிட்டிங்கன்னா இந்த இதை இப்போ நம்ம கண்டுபிடிச்சி ஃபேர் வேல்யூ குறித்து வச்சிட்டோம்னு வச்சுக்குவேன்.
அப்படியே எப்போ மார்க்கெட் இங்கே வருதோ இங்கே பாருங்கள் அடுத்து இங்கே வந்திருக்கு, இங்கே போய் நம்ம அப்படியே கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம்னா இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சா நம்மளுக்கு எஸ்எல். இங்கே மார்க்கெட் இந்த ஒரு கேண்டில் நம்மளுக்கு பத்தலைங்களா, நிஃப்டிலாம் 50 பாயிண்ட் கொடுத்துறாதா, அடுத்த இந்த ஒரு இது பார்த்தலைங்களா 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கொடுக்காதுங்களா, இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வச்சா எஸ்எல். அப்படியே மேலே போச்சு அப்படின்னா எவ்வளோ இதுக்கு போகுதோ அப்படின்னு நம்ம ட்ரையல் பண்ணி கொண்டு போகலாம். அது என்ட்ரி எப்படி கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிறதுன்னு அடுத்தடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஃபேர் வேல்யூ கேப்னா இது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. என்ட்ரி நம்ம எதை பேஸ் பண்ணி போவோம்னு அடுத்தடுத்ததில் சொல்கிறேன். உங்களுக்கு ப்ளைனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பை இப்படி குறிக்கணும், அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? இதில் டவுட் இல்லை. ஓகே, அப்படியே இதில் வந்து இது வந்துட்டு புல்லிஸ் எஃப்இஜி, இதுலேயே வந்துட்டு இன்னொருத்தவங்க இப்போ கேட்டாங்க அது மாதிரி பியரிஸுக்கும் இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு புல்லிஸாக வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து போயிடுச்சு அப்படின்னா அடுத்தது எப்போ இங்கே மார்க்கெட் வருதோ அங்கே அதுக்கு வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். இதே மாதிரி 1 2 3 நேற்று சொல்ல மறந்துட்டேன், அந்த இது நோட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் தெரிஞ்சது. இப்போ நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணவங்க மட்டும் சொல்லுங்கள், இவங்க இதெல்லாம் யாரும் சொல்ல வேணாம். இப்போ இந்த கேண்டில் வந்துட்டு இந்த கேண்டிலோடைய ஹை இங்கே இருக்கும் ப்ரோ, அடுத்த கேண்டில் லோ வந்து இங்கே இருக்குது, அடுத்த கேண்டிலோடைய லோ வந்து இங்கே இருக்குது, அதாவது இங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து எஃப்இஜி வந்து நம்ம எப்படி குறிப்போம்? இதை நேற்று உங்களை சொல்லலை, நீங்கள் யாரும் டவுட்டும் கேட்கல, அதை நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமா இப்போ திரும்ப வந்துட்டு அதை சொல்ல மறந்துட்டோமேன்ற முக்கால்வாசி இந்ததுக்காகத்தான் நான் இன்றைக்கி இதே போட்டேன். இப்படி வந்து 1 by 1 அடுத்தடுத்த 2 கேண்டில் 3 கேண்டில் கண்டினியூவாக வந்துருச்சு அப்படின்னா அதையும் குறித்து வச்சுக்கோங்க. ஒரு இன்றைக்கி இதில் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூ அடுத்தடுத்ததில் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இதை ஃபுல்லாமே நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். இந்த லோலேருந்து எங்கே வந்திருக்கோ அது வரைக்கும் கன்சிடர் பண்ணணும். இது ஃபுல்லாமே வந்துட்டு ஃபேர் வேல்யூ கேப் தான். இங்கே மார்க்கெட் எப்போ வந்தாலும் அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் மார்க்கெட்டு, சரிங்களா? இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என்ட்ரி இது வந்துட்டு இது புல்லிஸா பேரிஷான்னு பார்க்கணும், அதுவும் நான் இது சொல்கிறேன். கான்செப்ட் வந்து இது மாதிரி 2 இது அடுத்தடுத்தது பக்கத்தில் எஃப்இஜி இருந்துச்சுன்னா ரெண்டையுமே ஒரே இதை வந்துட்டு எஃப்இஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறணும், புரியுங்களா? இது ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சுங்களா? அடுத்து இப்போ வந்துட்டு நம்ம எஃப்இஜியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் நம்ம நாம்ஸ் வந்துட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா டவுனில் இருக்கா அப்பில் இருக்கா. ஃபஸ்ட்டு ப்ளைனாக மார்க்கெட் இதுதான். இதில் வந்து நம்மளுக்கு புல்லிஸு இதுவும் இருக்கும், பேரிஸ் எஃப்இஜியும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். நம்ம என்ட்ரி கன்ஃபர்மேஷன் எப்படி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரெச்சர் வந்து என்னவா இருக்குது, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா டவுனில் ட்ரெண்டில் இருக்கா, எதில் இருக்குது சைடுவேஸில் இருக்கா. சைடுவேஸ்னால் என்னென்னா ஒரு இதில் ஒரு 24,200 24,100 அதில் மேலே 200 கீழே 200 வரா, இப்படியே போய்கிட்டு மேலேயும் கீழேயும் போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது சைடுவேஸ் மார்க்கெட்டு. இன்றைக்கி இந்த எப்போ வச்சு பார்த்தீங்களா இதுக்குள்ளேயே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போதுங்களா, இதெல்லாம் சைடுவேஸ் மார்க்கெட். அப்போ போய் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியமில் ஏன் எக்ஸிட் பண்ண சொன்னேன்னா இந்த ப்ரீமியமில் நீங்கள் கால் எடுத்தாலும் அங்கே இதாகும், புட்டு எடுத்தாலும் டிகே ஆகும். நம்மளுக்கு வந்து டக்குன்னு இந்த கேண்டில் இப்போ போனப்போதே நம்மளுக்கு புட் ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம எஸ்எல் அடிக்கல, அது வேறு விஷயம். ஆனால் சைடுவேஸ்லேயே போச்சுன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் டிகே ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸ்பைரி இல்லை இன்றைக்கி, அதனால் அவ்வளோ டிகே ஆகலை. இதே இது திங்கள் செவ்வாய்க்கிழமெல்லாம் போயிருந்தேன் ஹெவியாக எஸ்எலுக்கு மேலே 70க்கு கீழே வந்திருக்கும் அந்த ப்ரைஸு. இது மாதிரி சைடுவேஸில் போச்சுன்னா ப்ரீமியம் டிகே ஆகிடும். ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிறப்ப அது ஒரு நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கு தான் அந்த சைடுவேஸ் மார்க்கெட்டான்னு பார்க்குறது. இங்கே நேற்று அதில் சொன்னவங்களுக்கு அதே புரியும் பார்த்துங்க. மார்க்கெட்டோடைய வேவ் மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். எஃப்இஜி பார்க்குறப்ப வந்துட்டு வேவ் மெத்தடை பார்க்கணும்.
மார்க்கெட்டு ஒரு ஹையர் ஹை, இங்கே லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் ஹை இங்கே திரும்ப வருது. திரும்பி வந்துட்டு ஒரு லோயர் லோ, திரும்பி ஒரு லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை போகுது. இது வரைக்கும் இப்போ மார்க்கெட் இதில்னா உங்களுக்கு என்ன ப்ரோ தெரியுது? நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அவங்க எதுவும் பார்க்க வேணாம். டைம் இது மட்டும் நீங்கள் இதில் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் ஒரு போட்டு வச்சுருக்கோம். சார்ட் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. மார்க்கெட்டு மேலேயும் கீழேயும் போய்கிட்டே இருக்குது. ஒரு லோயர் ஹை வருது, லோயர் லோ வருது, லோயர் ஹை வருது, லோயர் லோ வருது, லோயர் ஹை திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு அந்த லோயர் ஹையை வந்துட்டு மார்க்கெட் உடச்சிருக்காது. இங்கே வந்தால் லோயர் ஹையை உடச்சிருக்கா மார்க்கெட்டு? உடைக்கலை. இங்கேருந்து போனது இங்கே உடச்சிருக்கு, மேலே போகுதா? போகல. இந்த லோயர் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து ஒரு லோயர் லோ வருது, மார்க்கெட் உடச்சிட்டு இதுக்கு மேலே போகுதா? போகலை. திரும்பி கீழே வந்துருச்சு, லோயர் லோ வந்துருச்சு, இதுக்கு கீழே வந்துருச்சு. திரும்பி மேலே மார்க்கெட் மூவ் ஆகுது, இதுக்கு மேலே போகுதா? போகலை. திரும்பி லோயர் லோ ஹை, அதுக்கு கீழேயே தான் இருக்குது. இப்போ திரும்பி மார்க்கெட் கீழே வருது, இதுக்கு கீழே வந்தது லோயர் லோ. இது லோயர் லோ வந்துட்டு இப்போ திரும்பியும் லோயர் ஹை எங்கே போகுதுன்னா இந்த ப்ரீவியஸோடைய லோயர் ஹையை உடச்சிட்டு போகுது. அப்போ வந்து பையர் வந்து ஆக்டிவ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுங்களா? கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த இதில் இந்த ஹையை உடச்சிட்டு போகுது அப்படின்னா இது வரைக்கும் செல் சைடு இருந்தவங்க மார்க்கெட்டில் பை சைடு திரும்ப போகிறாங்கன்னு அர்த்தம். இது வரைக்கும் இதுலேயே போய்கிட்டு இருந்தவங்க, செல்லிங்லேயே இருந்தவங்க, புட் ஆப்ஷனில் இருந்தவங்க இப்போ வந்து கால் சைடு திரும்ப போகுது, மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல தான் இதை பிரேக்கப் ஆயிடுச்சா, அங்கே போயிட்டு நம்மளுக்கு இங்கே இருக்கிற வேலிடான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அங்கே நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வின்னிங் ரேஷியோ வந்து அதிகரிக்கும். இப்போ இதை பிரேக் ஆயிடுச்சு, அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ வந்திருக்கும். ஃபேர் வேல்யூ இருக்குங்களா? ஃபேர் வேல்யூ இருக்குங்களா ப்ரோ? அதான் சொல்கிறது என்னைக்குன்னா வியாழன் புதன்கிழமை வந்துட்டு பிரபு அண்டு வெங்கடேசன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம்ல நம்ம குரூப்பில் லாஸ்ட் மினிட்ஸில் சொல்லியிருந்தோம், சென்செக்ஸோடைய கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுங்கண்டு. ஏன்னா இங்கே எஃப்ஐஜியில் வந்து இந்த இதை வந்துட்டு பிரேக் பண்ணி கீழே வரல. இந்த எஃப்இஜியில் இருந்துச்சு மார்க்கெட்டு, இங்கேருந்து டச் ஆகி பவுன்ஸ் ஆகிட்டு போச்சு. ஒரு திரும்பி பார்க்குறப்ப வந்துட்டு மார்க்கெட் அதெல்லாம் மறுநாள் மேலே போயிடுச்சு. அடுத்தடுத்ததெல்லாம் வந்துட்டு அப்படியே மேலே இருந்துச்சு. திரும்பி நேற்று இதுலேயுமே வந்துட்டு முடிச்சுட்டு மார்க்கெட் இங்கே போயிடுச்சு. இங்கே ஒரு எஃப்இஜி, பிஆர்இசி எஃப்இஜி இது. அங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு சொல்லுங்கள். சொல்லுங்கள், ஏதாவது டவுட் கேட்க வந்தீங்களா? அதாவது எஃப்இசின்றது எனக்கு என்னன்னு தெரியல, நான் தனியாக அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணல, அதனால தெரியல. இல்லை, இப்போயுமே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, எஃப்இஜி அப்படின்ற ஃபேர் வேல்யூ கேப்பு. ஓகே. ஒரு கேண்டிலோடைய மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஒரு கேண்டிலோடைய நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கேண்டிலோடைய ஹை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கேண்டிலோடைய ஹையு அடுத்த கேண்டிலோடைய ஒரு கேண்டில் முடிஞ்சிருது,
இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எஃபிசின்னு புரிஞ்சாதான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரியாக எடுக்க முடியும். ஒரு கேண்டில் அடுத்த கேண்டில் வந்துட்டு முடியுது அப்படின்னா அடுத்த கேண்டிலோடைய லோ வந்து அதுக்கு முந்தைய கேண்டிலோடைய ஹையை வந்து கண்டிப்பாக டச் பண்ணிவிட்டு மேலே போகணும். இதான் வந்துட்டு மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர். கண்டிப்பான முறையில் டச் பண்ணணும். டச் பண்ணிட்டு தான் மேலே போகணும். இப்போ இந்த கேண்டிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேண்டிலோடைய ஹையை பாருங்கள், அடுத்த கேண்டிலோடைய ஹையை பாருங்கள், அதுக்கடுத்து வர்ற கேண்டில் இந்த கேண்டிலோடைய லோவை டச் பண்ணிடுச்சுங்களா, அடுத்து வர்ற கேண்டில் இந்த கேண்டிலை பாருங்கள், இதனுடைய லோவை டச் பண்ணிருச்சா, அடுத்து வர கேண்டில் பாருங்கள், இதை வந்து இந்த இதுக்கு போயிடுச்சு, டச் பண்ணிருச்சு. இங்கே வந்து ஒரு இது இருக்குது. இப்போ இங்கேருந்து போகிறதுல அடுத்த கேண்டில் வர்றப்போ வந்துட்டு போய் பாருங்கள், இந்த ஹையை அடுத்து இங்கே போகணும். இந்த கேண்டில் வந்து இந்த பார்க்குற இந்த கேண்டில் வந்து இதை வந்து டச் பண்ணணும். அதாவது 23,949 டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கணும். ஆனால் டச் பண்ணாமல் அப்படியே மேலே போனதுனால இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஆகுது. அந்த கேப்பில் வந்துட்டு திரும்பி வந்துட்டு எஃப்ஐஎஸ் வர்றப்போ வந்து நம்மளுக்கு வந்து பையிங் ஆன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். புரிஞ்சுங்களா? எஃப்இஜினா இதுதான் எஃப்இஜி. அந்த கேப்பு ஒரு கேண்டிலோடைய ஹைக்கும் அடுத்து வர்ற ரெண்டாவது கேண்டிலோடைய லோவுக்கும் இடையில கேப் இருக்கணும். கேப் இருந்தால் அதுதான் எஃப்இஜி, ஃபேர் வேல்யூ கேப்பு. அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு வந்து எப்பெல்லாம் அந்த கேப்புக்கிட்ட வருதோ அகேன்ஸ்ட் அதை எடுத்துகிட்டு திரும்பி இப்போ இது வந்து புல்லிஸு பேரிஸுக்கும் காமிக்கிறேன். புல்லிஸ் இதுக்கு வந்துட்டு எஃப்இஜிக்கு வந்துட்டு இதை டச் பண்ணுறப்பெல்லாம் மார்க்கெட் மேலே போகும். பேரிஸுக்கு வந்துட்டு எப்போல்லாம் அதை டச் பண்ணுதோ அப்போல்லாம் கீழே வரும். இதை புல்லிஸுக்கு பாருங்கள், பேரிஸுக்கும் உங்களுக்கு செட்டப் காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட் இங்கே வந்து ஆப்போசிட் இதே இதில் அப்படியே கீழே வருங்க. இது வந்து புல்லிஸு. இப்போ மார்க்கெட் மேலே போகுதுன்னா இங்கே டச் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இருக்குன்னா அடுத்தது மேலே போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி பியரிஸ் இது எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக இங்கே வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் மார்க்கெட், இதெல்லாம் போய்கிட்டே இருக்கும். அடுத்ததில் எப்போ இந்த இதில் ஃபேர் வேல்யூ கேப்புக்கிட்ட வருதோ அதை ஃபில் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே விழுகாது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ புல்லிஸ் இது புல்லிஸ் எஃப்இஜிக்கு வந்து இந்த இதை அடிச்சுட்டு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட்டு பியரிஸ்ன்னு நம்ம நினைக்கவே கூடாது. இப்போ இங்கே மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட் அடுத்து புட் சைடு போகணும்னா இந்த 23,980க்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். வச்சாத்தேன் அடுத்து புட் சைடே பாசிபிள். அது வரைக்கும் பாசிபிளே கிடையாது, மேலே தான் போகும் மார்க்கெட்டு. அப்படி தான் இந்த போயிருப்போம். அடுத்தடுத்தது பாருங்கள், மேலே அது வாட்டுக்கு போயிருக்கும், எந்த ஒரு இதுவுமே டிஸ்டர்ப் இருந்திருக்காது. புரிஞ்சுங்களா? புல்லிஸ் இது. பியரிஷ் இதில் வந்துட்டு வியாழக்கிழமை காலையில் வந்துட்டு சென்செக்ஸில் ஒரு புட் ஆப்ஷன் போயிருந்தோம்னா நம்ம குரூப்பில், வெங்கடேசனே ப்ரோ அந்த ஆப்ஷன் செயினை க்ளோஸ் பண்ணி விட்டுறீங்களா? புரியலைங்க ப்ரோ. அந்த ஆப்ஷன் செயின் அந்த க்ளோஸ் பண்ணினா ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ நல்லா தெரியுங்களா? ஓகே. முந்தானத்து நம்ம சென்செக்ஸில் ஒரு புட் ஆப்ஷன் போயிருந்தாங்கல்ல எக்ஸ்பைரி அன்னைக்கு நேற்று, அது வந்து எதில் போயிருந்தோம் அப்படின்னா இந்த கேப்பை பாருங்கள். இந்த கேப்போடைய இந்த பெரிய முன்னாடி கேண்டிலோடைய லோவுக்கும் இது வந்து பியரிஸ் பிரபு கேட்டிருந்தீங்களா, இது பியரிஸ் வந்துட்டு அதுவும் இந்த கேண்டில் இதுக்கு வந்துட்டு இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. புரியுங்களா? இப்போ மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு, திரும்பி மேலே போகிறப்ப இந்த இதை டச் பண்ணியிருக்கணும், டச் பண்ணல. இங்கே ஒரு எஃப்இஜி இருந்துச்சு, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு சென்செக்ஸில் ஒரு 50 பாயிண்ட் இதில் புக் பண்ணோம் அன்னைக்கு, நேற்று எக்ஸ்பைரி இது அன்னைக்கு இதில் மார்னிங்கில். இப்போ புட் ஆப்ஷன் எடுத்தோம், கரெக்டாக டார்கெட் ஆச்சு. 220 எடுத்து 270 வந்து ஒரு 50 பாயிண்டில் புக் பண்ணோம். அதுக்கடுத்து மார்க்கெட் திரும்பி அப்படியே மேலே போயிடுச்சு, அது வேறு விஷயம்.
அந்த இதில் வந்துட்டு மினிமம் இதில் வந்துட்டு 1:3 அளவில் வந்து நம்ம டார்கெட் இருக்கும். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ட்ரி செட்டப் இருக்கும். இப்போ இதில் போயிட்டோம்னா புட் ஆப்ஷன்னா இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா க்ளோஸ் வச்சுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கு பிறகு வந்துட்டு இதுக்கு கீழே இங்கே வந்தால் மட்டும்தான் வந்துட்டு பியரிஸ்க்கு நம்ம ட்ரை பண்ணணும். அது வரைக்கும் வந்துட்டு புல்லிஸ்க்கு தான் ட்ரை பண்ணணும். புரிஞ்சுங்களா? அப்படி போகுது அப்படின்னா இப்போ அடுத்தடுத்ததில் எங்கே போகும் அப்படின்னா அடுத்தடுத்த ஒரு கேப் விட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டு. ஒவ்வொரு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வருதுன்னா மார்க்கெட் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வர்றதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இங்கே மார்க்கெட் ஒரு ஃபேர் வேல்யூ, இங்கே ஒரு ஹை இருக்குது, அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கடுத்த கேண்டில் வந்துட்டு இங்கே இதை வந்து டச் பண்ணலை, இங்கே ஃபேர் வேல்யூ கேப் வருது. அடுத்து வந்தோன்னே இங்கே மார்க்கெட்டே முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுங்களா? இங்கே டச் பண்ணியிருக்கு, மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி காலைல ஓப்பனிங்கே இங்கே மேலே எவ்வளவோ போயிடுச்சு. மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் எல்லாமே இந்த கேப்பை பேஸ் பண்ணி ஆர்டர் பிளாக் பேஸ் பண்ணியே மார்க்கெட் நவுண்டுக்கிட்டே இருக்கும். அதில் போய் நம்ம என்ட்ரி செட்டப் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அதுதான் முக்கியம். இது வந்துட்டு குறைஞ்சபட்சம் 15 மினிட்ஸில் இருக்கணும். அதுக்கு கம்மியான டைம் ஃப்ரேமில் நம்ம எடுக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் 15 மினிட்ஸில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வின்னிங் ரேஷியோ நல்லாவே இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம்ல நம்ம குரூப்பில், அதை எதை பேஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டேஸ் டைம் ஃப்ரேம் பெரிய மூவ்மெண்ட் ஆயிடுச்சுல, அதனால் டேஸ் இதில் போயிருந்தோம். டேஸ் இதில் வந்துட்டு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஆர்டர் பிளாக். இப்போ 518லேருந்து 560 வரைக்குள்ளுக்கு அடுத்த மார்க்கெட் நாளைக்கு இந்த வேவ் முடிச்சிட்டோன்னே இந்த வேவ் எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னா அதிகபட்சம் இப்போ வந்தாலும் 24,200 180 200 இந்த இதை டச் பண்ணிவிட்டு திரும்பி மார்க்கெட்டு மேலே போயிடும். மேலே எங்கே வரைக்கும் போகும் அப்படின்னா 520 to 550. இந்த பிளேஸத்தை நேற்று குறித்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம இங்கேருந்து அப்படியே மேலே இங்கே போயிட்டு விழுகும், ரீடெஸ்ட் எடுத்து வரும், அடுத்து அப்படியே போக முடியும். வேவ் வந்து இப்படி கண்டிப்பாக விழுகணுன்றதெல்லாம் இல்லை, புரியுங்களா? அப்படியே கூட மேலே போகலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா நியூஸை வச்சு மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா பட் இங்கே கூட போயிடலாம். இங்கே வந்துதான் ஆகணுன்றல புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் எஃப்இஜி வந்துட்டு இன்ட்ராடேவில் ப்ளே பண்ணிக்கோங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு நியூஸ் நெகட்டிவாகும், நம்ம இதுக்கு டெக்னிக்கலுக்கு அகென்ஸ்டாக ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நியூஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் போயிடும். ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி கேரி ஃபார்வர்ட் பண்ண வேணாம். பண்ணினீங்கன்னா கம்மியான லாட்டில் பண்ணுங்கள். ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு நம்மளுக்கு ஓகே ஃபேவராக இருந்தால் அதை மட்டும் பண்ணுங்கள், புரியுங்களா? இங்கே வந்து அடுத்ததில் இங்கே டேஸ்ட் டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், இந்த உடைய லோ வந்து அடுத்தது இங்கே இருக்கும். இந்த பிளேஸத்தை நம்ம இன்றைக்கி குறிச்சிருந்தோம். குறிச்சிட்டு மார்னிங் வந்துட்டு ஒரு 9:15 நம்ம குரூப்லேயே அப்டேட் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் எல்லாருக்கும் போட்டிருந்தோம். இதை தாண்டி நான் மேலே போகிற மாதிரி போயிட்டு மார்க்கெட்டை ஏமாற்றிட்டு திரும்பி கீழே வந்து இங்கே க்ளோஸ் வச்சுச்சு. க்ளோஸ் வச்சோன்னே நம்ம புட் ஆப்ஷன் போயிருந்தோம். இவ்வளோதான் ப்ரோ, ஃபேர் வேல்யூ கேப் இல்லைன்னா இவ்வளோ தான் என்ட்ரி. அதை நம்ம போய் எல்லா இடத்துலையும் பார்த்து குறிக்கிறதுல தான் நம்ம வேலையே இருக்கும். இப்போ இன்றைக்கி போய் இந்த மார்க்கெட் முடிஞ்சிருச்சு பாருங்கள், இன்றைக்கி என்னென்ன ஃபேர் வேல்யூ விட்டுருக்காங்க, நம்மளுடைய காலில் எவ்வளோ இருக்குது, புட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு போய் பாருங்கள். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க ப்ரோ, இன்றைக்கி 15 மினிட்ஸில் இன்றைக்கி ஃபேர் வேல்யூ கேப்பை எங்கெங்கே விட்டுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே டக்கு 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 டக்குன்னு நீங்களாக போனாத்தே கண்ணுலேயே போகணும், அப்போனாத்தே நீங்கள் வெல் ட்ரெயின் ஆக முடியும். ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்களா? இது ஒரு சின்னது இருக்குது மார்க்கெட்டு. இங்கே இதில் இந்த பிளேஸை குறித்து வச்சுக்கோங்க. நாளைக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே போச்சுன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு 20-30 பாயிண்டாவது கீழே விழுகாமல் மார்க்கெட் மேலே போகவே போகாது. ஓப்பன்லேயே இப்படி மேலே போயிட்டால் அது வேறு விஷயம். பட் இந்த இடத்துக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் மார்க்கெட்டு. இந்த இடத்த குறித்து வச்சுக்கிட்டு திங்கக்கிழமை நோட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு வர்றப்போ மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 பாயிண்ட் கீழே விழுந்துட்டுனே மேலே போகும். இப்போ வந்து புல்லிஸில் இருக்குது மார்க்கெட்டு. இப்போ பியரிஸில் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ நான் சொன்னேன்ல மார்க்கெட்டு புல்லிஸாக இருக்குது. இப்போ இந்த இதை இப்போ நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இதில் ரிஸ்க் ரிவார்டாக அதை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும்.
வேவ் முடிஞ்சிருச்சுன்னா 5வது வேவ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்போ வந்து புட் சைட் ட்ரை பண்ணலாம். அப்போ 5வது வேவ் எங்கே முடியும்டா 24,520 முடியும் வேவ். ஃபுல் டார்கெட் வந்து இதனுடைய அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபுல் டார்கெட் வந்து இங்கே இருக்குது. அப்போ இங்கே டச் பண்ணிவிட்டு அப்போ வர ரீசெண்ட்டு லோ இருக்குது பார்த்தீங்களா, ஹையர் லோவை வந்து பிரேக் பண்ணும். இப்போ மார்க்கெட்டு நாளைக்கு இப்படியே போகுது. இங்கே வந்துருச்சுங்களா ஹையர் லோ வந்திருக்கு, ஹையர் லோ, ஹையே, இது ஹையர் லோ, இது வந்திருக்கு. அப்படியே சின்னதாக ரீடெஸ்ட் எடுக்காமல் அப்படியே போயிடுச்சு மேலே. இப்படி போயிட்டு இப்போ வந்து லோ இங்கே வச்சுருக்கு. அடுத்த லோ வந்து இங்கே வைக்கிதுன்னு வச்சுங்குவேன். அடுத்து நம்ம பேரிஷனை எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லோவை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் பேரிஷே கிடையாது. இந்த லோ உடையணும். அதாவது 24,256 உடைச்சாத்தே மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் வந்து பேரிஷ்னே சொல்ல முடியும். புரியுங்களா? கான்செப்ட் புரிஞ்சுங்களா? மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்கா அப்படின்னு சொல்லி எதை வச்சு பார்க்க முடியும் அப்படின்னா இதை வச்சு தான் பார்க்க முடியும். இது புரிஞ்சுங்களா ப்ரோ எல்லாருக்கும்? மார்க்கெட் 15 மினிட்ஸில் வச்சுட்டு பேட்டர்ன் வந்து என்ன போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்காண்டு இது மாதிரி சும்மா நீங்கள் ஓரலாக பார்த்தாலே தெரியணும். ஒரு லோ வந்திருக்கு, அடுத்து ஹை வந்திருக்கு, அடுத்து லோ வந்துச்சுன்னா இதை பிரேக் பண்ணாதே மார்க்கெட் வந்து பியரிஷு. அடுத்து மேலே ஹை போகுதுன்னா இந்த லோவை வந்து பிரேக் பண்ணணும். அடுத்து ஒரு ஹைனா இந்த லோ வருதுன்னா இதை அட்லீஸ்ட் பிரேக் பண்ணணும். இது திரும்பி ஹை போகுதுன்னா குறைஞ்சபட்சம் இந்த லோவை வந்து பிரேக் பண்ணி கீழே போகணும் மார்க்கெட்டு. இதை போக வரைக்கும் பியரிஷ் இல்லை. அடுத்து இப்போ மார்க்கெட் மேலே போயிடுச்சு, அடுத்து கீழே வருது. திரும்பி திங்கக்கிழமை என்ன நடக்குதுன்னு பாருங்கள். திங்கக்கிழமை ஏன் வியூ வந்து கண்டிப்பான முறையில் இங்கேருந்து மார்க்கெட் புல்லிஷாக மேலே போய் 500 டச் பண்ணும். 500 டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு ரீசெண்டாக வந்த ஒரு ஏதாவது ஒரு ஹையர் லோவை வந்து பிரேக் பண்ணும். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இதில் வந்துட்டு ஒரு இங்கே இப்படி போகுது, இப்படி வருது, இப்படி போகுதுன்னா நம்ம அப்போ போயிட்டு இந்த லோவை பார்க்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? நம்ம ட்ரெண்ட் சேஞ்ச் வந்துட்டு எப்போ சோச் ஆகுதுன்னா கேரக்டர் சேஞ்ச் எப்போ ஆகும் அப்படின்னா இந்த லோவை உடைச்சாலே கேரக்டர் சேஞ்ச் ஆகிரும். அப்போதைக்கு வந்த 5வது வேவ் முடிஞ்சோடனே வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் வரும். அந்த கன்சல்டேஷன் வந்தோடனே வந்துட்டு கேரக்டர் சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்துட்டு சோச் அப்படின்பாங்க. சோச் வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த இதில் தான் வரும். அப்போ ரீசெண்டாக வந்த லோயர் லோவை வந்து மார்க்கெட் வந்து உடைக்கும். இங்கே இருக்குல்ல, இப்போ என்ன செய்யும்னா அடுத்த மார்க்கெட்டோடைய வியூ வந்துட்டு அடுத்ததில் சொல்கிறேன். டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதாகிடுச்சுன்னா அடுத்த மார்க்கெட் எப்படி ஆகும்னா இப்படி வரும். இங்கேருந்து விழுகுதுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே விழுந்துடாது, இப்படி வரும். அப்புறம் இடையில ஒரு ஃபேர் வேல்யூ கேப் எங்கனையாவது வச்சுருக்கோம். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது மார்க்கெட் மூவ் ஆனால் தான் தெரியாது, இப்போதைக்கு தெரியாது. எங்கனையாவது ஒரு எஃப்இஜி இருக்கும். இப்படி எப்போ இந்த ஹையர் லோவை உடைக்கிற மார்க்கெட்டு அப்போ நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கழுகு காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். இடையில இருக்க எஃப்ஏஜியை குறித்து வச்சுக்கிட்டு இருக்கப்போ மார்க்கெட் அங்கே டச் பண்ணனே கண்டிப்பாக விழுகும், சொடக்குன்னு விழுகும். இங்கே வரும் இந்த ஹையர் லோவை உடைக்கும் மார்க்கெட்டு. இப்படி வரும், திரும்பி மார்க்கெட்டு மேலே போகும். எங்கன்னா இங்கன இடையில இந்த கேப்புக்கும் இதுக்கும் இடையில எங்கனையாவது ஒரு எஃப்இஜி இருக்கும். அங்கன வரைக்கும் மார்க்கெட் போகும். திரும்பி மார்க்கெட் விழுந்துச்சுன்னா இந்த லோயர் லோவை மார்க்கெட் உடைக்கும். லோயர் லோவை உடைச்சிட்டு மார்க்கெட் திரும்பி கீழே வரும். அதுக்கடுத்து போகும்னா இந்த லோயர் ஹையை மார்க்கெட் உடைக்காது. இடையில எங்கனையாவது ஒரு எஃப்இஜி இருக்கும். அங்கே மார்க்கெட் போகும், திரும்பி மார்க்கெட் கீழே விழுகும்.
இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மார்க்கெட்டோடைய வியூ வந்து இப்படித்தான் இருக்கும் கம்மிங் டேஸில். வர்ற திங்கள், செவ்வாய், புதன் அந்த இதில் இருக்கும். நேற்று நம்ம கிளாஸில் கண்டெக்ட் பண்ணுறப்ப நேற்று என்ன சொன்னோம், இங்கேருந்து வந்துருச்சு, 2 வேவ் முடிஞ்சிருச்சு, 3வது வேவ் இங்கேருந்து இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் மேலே இங்கே வரைக்கும் போகும், திரும்பி ரீடெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு மேலே போச்சு. இங்கேருந்து ரீடெஸ்ட்டுக்கு கீழே விழுந்துருச்சு. மேக்ஸிமம் அதிகபட்சம் எங்கே வரைக்கும் வரும்னா அதிகபட்சம் இந்த இது வரைக்கும் வரும். அப்படியும் அடுத்தது இல்லை அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எஃப்இஜி இருக்குது, அதை ஃபில் பண்ண வரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை குறித்து வச்சுக்கோங்க. மார்க்கெட் இப்போ அடுத்தது ரீடெஸ்ட்டுக்கு வந்தாலும் இது வரைக்கும் வரும். அடுத்தது இல்லை அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து மேலே போயிடும் கண்டிப்பாக. இந்த இடத்தெல்லாம் பிளேஸெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு திங்கள், செவ்வாய், புதனில் வந்து என்ட்ரி நீங்கள் வந்துட்டு ஓனாகவே நீங்கள் என்ட்ரி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கும். இந்த இடம்லாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான இடம். மார்க்கெட் இப்படியே விழுந்தாலும் ஒன்று இப்படியே மேலே போயிடணும், இல்லைன்னா கீழே வந்துட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகணும். இன்னொரு வேவ் கண்டிப்பாக இருக்குது. மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு கிடையாது. மேலே போயிட்டு இந்த இடத்துலேருந்து விழுகும். விழுகிறப்ப இதே மாதிரி ஸ்ட்ரெச்சர் ஃபார்ம் ஆகும். ஒரு ஹையர் லோ இருக்குல்ல, ஹையர் லோவை கண்டிப்பான முறையில் மார்க்கெட் உடைக்கணும். உடச்சி கீழே விழுகணும். கீழே விழுந்து மார்க்கெட் மேலே போகிறப்ப இந்த ஹையை உடைக்காமல் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு எஃப்ஐஜியை வந்துட்டு அங்கே வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுகும். இந்த இதை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. இடையில எங்கன்னா எஃப்ஐஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் சார்ட்லேயே வந்துட்டு நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி போட்டு விட்றேன். இனிமேல் உங்களுக்கு டெய்லியுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்பு இந்த இது எல்லாமே நான் மார்னிங் இதில் எந்தெந்த இதில் இருக்குது, அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா எந்தெந்தன்னு அதுவும் போட்டுறேன். ஏன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல். நம்ம ப்ளைனாக ட்ரேடுக்கு புட் ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா யார் என்ன ஏதுன்னு கேட்குறது இல்லை. ப்ளைனாக போய் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கும் இதெல்லாம் இப்படி இருக்குன்றதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குல்ல. நான் ஏன் புட் ஆப்ஷன் கொடுக்குறேன்னா இதுதான். நான் ஏன் கால் ஆப்ஷன் கொடுக்குறேன்னா அதுக்கான ரீசன் கொடுத்துட்டேன். முந்தானத்து ஏன் கால் ஆப்ஷன் கொடுத்தேன், நேற்று ஏன் இன்றைக்கி ஏன் புட் ஆப்ஷன் கொடுத்தேன், நேற்று ஏன் கால் ஆப்ஷன் கொடுத்தேன், எல்லாமே கொடுத்தாச்சு. ஏன் ஹோல்ட் பண்ணோம் எல்லாமே இதுதான் வியூ. புரியுங்களா? இதில் வந்துட்டு அடிஷ்னலாக ஒரே ஒரு இது ஓஏ பார்க்கணும். ஓஏ பார்த்துட்டு ப்ளஸ் வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஒன்று வேலிடான ஒரு இது இன்க்ளூட் பண்ணிடலாம். அதையும் இதில் பூத்திட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்மளுக்கு ஒரு வின்னிங் ரேஷியோ அதிகரிக்கும். புரிஞ்சு இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? அடுத்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுவோம், முடிச்சுக்கோம். ப்ரோ எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா இது வரைக்கும்? அடுத்த போயிடலாங்களா? ஓகே, இது ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்துட்டு குறித்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபுல்லி இது ஸ்க்ரீன்ஷாட் போட்டுங்க. வீடியோ ரெக்கார்ட் போட்டிருக்கேன். ஆயிடுச்சு அப்படின்னா நான் எல்லாருக்கும் ரெக்கார்டு இதாக போட்டு விட்றேன். ஓகேங்களா? இப்போ முடிஞ்சிருச்சுன்னா இந்த இதை அப்படியே எடுத்துக்கலாம். இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் இல்லைங்களா? இந்த இதுக்கு வந்துட்டு வேறு நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த இதுவுமே பில்ட் பண்ணக்கூடாது ப்ரோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ளைனாக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து ஏஎம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு இதையுமே நீங்கள் எஃப்இஜி இங்கே வந்துட்டு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது, இங்கே ஓஏ இருக்குது. நீங்கள் ஓஏ பார்க்கக்கூடாது, என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டை நீங்கள் ப்ளைனாக ஹேண்டில் பண்ணணும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். புரியுங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் எந்த வித இதுவுமே இருக்கக்கூடாது. மார்க்கெட்டில் ப்ளைனாக நீங்கள் வரீங்க. ட்ரேடு உங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்துட்டு எத்தனை மணிக்கு கிடைக்கும் அப்படின்னா 10 மணிக்கு கிடைக்கும். புரியுங்களா? ஃபஸ்ட் என்ட்ரியே உங்களுக்கு 10 மணிக்கு தான் கிடைக்கும். கரெக்டாக 10:02 இந்த இதில் கிடைக்கும். நீங்கள் இதில் எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் கேட்டுக்கோங்க. டைம் ஃப்ரேமில் வந்துட்டு
1 ஹவரில் வச்சுக்கோங்க. புரியுங்களா? மார்க்கெட் இதில் வந்து 1 ஹவர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதாவது ஓப்பன் எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ ஓப்பன் ஆகிற ஃபஸ்ட்டு 9 ஓப்பன் ஆகும், 10 முடியும். ஓப்பனுடைய ஹை அண்டு லோவை மட்டும் குறிங்க. வேறு ஒன்றுமே செய்யக்கூடாது ப்ரோ. இதை மட்டும் குறிச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேறு எந்த இதுவுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணவே வேணாம். ஹை அண்ட் லோ மட்டும் குறிச்சிக்கோங்க. மார்க்கெட் வியூ எங்கே போகுது, வேவ் போகுது, மற்ற எந்த இதுவுமே அனலைஸ் பண்ணவே வேணாம். ஜஸ்ட்டாகவே அப்படியே குறிச்சிட்டிங்கன்னா அடுத்த 1 ஹவரில் போயிட்டு மார்க்கெட்டு எங்கே இப்போ ஃபஸ்ட்டு 1 ஹவரோடைய ஹை அண்ட் லோ மட்டும் குறிச்சிட்டோம். மார்க்கெட்டு மேலே வந்துட்டு அப்படியே 15 மினிட்ஸில் மாற்றிக்கிங்க. மார்க்கெட்டு மேலே இருந்தால் செல் பண்ணுங்கள், கீழே இருந்தால் பை பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு கான்செப்ட். அது இது அந்த இதெல்லாம் 2-3 இதெல்லாம் இருப்பாங்க, அந்த இதெல்லாம் பார்க்கவே வேணாம், எதுவுமே வேணாம். இந்த கோட்டுக்கிட்ட மார்க்கெட் இருந்துச்சு, இங்கே வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்டா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடர் இந்த இடத்துக்கு போனாலே வந்துட்டு செல் பண்ணிவிட்டு இந்த கோட்டுக்கு மேலே எப்போ மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் வைக்குதோ எக்ஸிட் பண்ணிடுங்க. புரிஞ்சுங்களா? கான்செப்ட் புரிஞ்சுங்களா? இந்த கோட்டுக்கு மேலே எப்போ மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் வைக்குதோ எக்ஸிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு இந்த கோட்டுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் வச்சிருச்சுன்னா மார்க்கெட் இதுக்கு திரும்பி உள்ளுக்க வராத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஸே கிடையாது, பிஆர்எஸில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நிஃப்டி அண்டு சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கு வந்துட்டு எல்லா நாளுமே நல்லா பெர்ஃபெக்டாக யூஸ் ஆகுது. இதில் வந்து இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு 1-2 என்ட்ரி மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் வின்னிங் ரேஷியோ ஹெவியாக இருக்கும். நான் வந்துட்டு இதில் எதை பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டோடைய ஹை லோவை குறிச்சிட்டு லோவை பிரேக் ஆயிடுச்சு மார்க்கெட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லோவை பிரேக் ஆயிடுச்சு, பிரேக் ஆகிட்டால் ஃபுல்லு வந்துட்டு பிஆர்எஸ் மார்க்கெட்டு தான். இப்போ ட்ரெண்டிங்கை நல்லா விழுந்துருச்சு அப்படின்னா அதிகபட்சமாக நான் எங்கன என்ட்ரி இதுக்கு போவோம் அப்படின்னா இந்த இது மாதிரி வந்துட்டு கீழே போயிட்டு திரும்பி இதுக்குள்ளுக்க வந்து ஒரு கேண்டில் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வைக்கும். க்ளோஸ் வைக்கிறப்ப அப்போ தான் வந்துட்டு அதுக்கு பேர் வந்து மணிப்புலேஷன், அதான் ட்ராப் மார்க்கெட். இப்போ வந்து பியரு ஃபுல்லாக வந்துட்டு புட் ஆப்ஷன் எடுத்தவங்கெல்லாம் ட்ராக் பண்ணி விட்டு மார்க்கெட் மேலே வரும். அப்படி மேலே வந்துச்சுன்னா இந்த ஹை வரைக்கும் கம்பல்சரி போகும். இந்த ஹையை அன்னைக்கு பிரேக் பண்ணும். இப்படி கீழே போயிட்டு உடச்சிட்டு திரும்பி வந்துச்சுன்னா இதே இது மார்க்கெட்டையே இங்கே நான் போய் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, புரிஞ்சுங்களா? இதில் புட் ஆப்ஷன் எடுக்கிறப்ப இங்கே வராமல் அப்படியே ஆடிட்டு மேலே போயிடுச்சு, உங்களுக்கு எஸ்எல் அடிச்சிருச்சு. எஸ்எல் அடிச்சுட்டு திரும்பி உள்ளுக்க வந்துச்சுன்னா க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்கள் வின்னிங் ரேஷியோ வந்து ஹெவியாக இருக்கும். சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சுங்களா ப்ரோ உங்களுக்கு? ஏதாவது டவுட்னா அப்பயே சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இதை ஹையை லோவை மட்டும் குறிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வின்னிங் ரேஷியோ அதிகமாக 0-0 அதெல்லாம் இதாகணும் அப்படின்ட்டா இந்த இதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே போயிட்டு திரும்பி உள்ளுக்க வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப்போ புட் ஆப்ஷன் போனீங்கன்னா கம்பல்சரி இந்த லோ உடச்சிட்டு கீழே போகிறதுக்கு பாசிபிள் நிறையா இருக்கும். அதே மாதிரி கீழே வந்துட்டு போய் க்ளோஸ் வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சஸ்டெயின் பண்ணிட்டோம், அல்லது அடுத்த 2-3 கேண்டில் கூட சஸ்டெயின் பண்ணிவிட்டு திரும்பி வந்துடலாம். திரும்பி வந்து உள்ளுக்க க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப்போ மார்க்கெட் வந்து தெரிக்கும், திரும்பி ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கும் மேலே. ஏதாவது ஒரு உங்களுக்கு நான் பார்த்துருக்கேன் நிறையா இதில், உங்களுக்கு புரிய மாதிரி தானே சொல்லிடலாம். உங்களுக்கு லைவ் இதுலேயே ஒவ்வொரு சார்ட்டுமே அந்தந்த இதில் போட்டு விட்ருவேன். நான் சும்மா பிளைன் இதில் வந்துட்டு சொல்லலை, மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் இதை எல்லாமே பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஃபுல்லாமே நான் எல்லா இதுலேயுமே அனலைஸ் பண்ணி எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுதா என்ன ஏதுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இதில் சொல்கிறேன். நார்மல் இதில் சும்மா எல்லாம் மார்க்கெட் மூவ் ஆகலை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு தடையும் ஒர்க் ஆகும். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இது வந்து அதிகமாக நல்லாவே ஒர்க் ஆகுது. ஒன்றொரு இதில் வச்சுருக்கேன் நான், ஒரு 4-5 நாளுக்கு மட்டும் என்னென்னு போடுறேன்.
அதில் இப்போ எப்படி இப்போ இந்த ஹேண்டில் இது வந்து இந்த 1 ஹவர் ஹேண்டில் வந்து எம்சிஎக்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் ஆகுதா எப்படிங்க? எல்லாம் ஏன் நிஃப்டி அண்டு ஸ்டாக்கில் மட்டும்தான் இப்போ எம்சிஎக்ஸு இந்த இதெல்லாம் போல். நிஃப்டி சென்செக்ஸு அண்ட் ஸ்டாக்கில் ஒர்க் அவுட் ஆகுது. மேக்ஸிமம் மூவ்மெண்ட் ஸ்டாக்கில் ஃபுல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது இந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ லாஸ்ட் இதில் போயிட்டீங்கன்னா நான் ஒன்றுமே செய்யலைங்க ப்ரோ. எல்லாமே அந்த 1 ஹவர் கேண்டிலோடைய லோவும் ஹையும் மட்டும்தான் குறிச்சிருக்கேன். ஒன்றுமே செய்யலை மார்க்கெட் இதில். நம்ம எந்த ஒரு இதுவுமே செய்யலை. அப்படியே வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 5 நாள் இதுக்கு குறிச்சிருக்கேன். அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் போயிட்டீங்கன்னா மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல மார்க்கெட் போயிட்டு கீழே விழுகுதுன்னா அந்த இடம் எங்கன்னா 26ஆம் தேதியோடைய லோ, அங்கே போயிட்டு மார்க்கெட் கீழே விழுகும். ஒன்ஸு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தெரியுங்களா, எப்போ வந்துட்டு ஒரு மார்க்கெட் வந்துட்டு சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே வருதோ அப்போ வந்து அந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். அதே மாதிரி எப்போ ஒரு ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு மார்க்கெட்டு மேலே போதோ அப்போல்லாம் அந்த பிளேஸ் ஃபுல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக மாறிடும். திரும்பி அந்த பிளேஸ்க்கு வர்றப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிடும். சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கும் ஒரு தனி இது இருக்குது. அதுவும் ஒரு வாரம் எடுத்துகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி அதோட அதை பூத்திக்க வேணாம். ஜஸ்ட்டாகவே அன்னைக்கு இன்ட்ராடேவுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு என்ட்ரிக்கு போகலாம். நம்ம இப்போ போயிட்டோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு குறிச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் இப்போ மூவ்மெண்ட் இதில் வந்து இங்கேருந்து ஏறுது அப்படின்னா அடுத்த மூவ்மெண்ட்டு இங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த லோ ஹைக்கிட்ட வந்தோடனே மார்க்கெட் விழுகும். திரும்பி இதில் வந்துட்டு இந்த லோ கிட்ட வந்தோடனே மார்க்கெட் மேலே போயிருக்கு. எங்கேடா ஒரு 5-6 நாள் இதில் வச்சிட்டிங்கன்னா மூவ்மெண்ட் ஃபுல்லாமே ஹெவியாக இருக்கும். அடுத்த நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு என்ட்ரி எங்கே கிடைக்கும்னா 24,995க்கு மேலே 24,295க்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லை இங்கே கீழே வருதுன்னா இந்த இடம் பார்த்துங்க. இந்த இடம் எப்படின்னா நேற்றோடைய ஹை இந்த பிளேஸ் வந்து 24,189 எங்கே இருக்குது, 26ஆம் தேதியோடைய 1 ஹவர் ஹை 1 ஹவர் லோவிலையும் ஹைலையும் ஏன் வந்துட்டு இதில் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர் டிஏஎஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இப்போ நம்ம மாதிரி ஒரு 8 மணி நேரம் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 7 மணி நேரம். இப்போ மார்க்கெட் 9 அதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 3:30 வரைக்கும் இருக்குது. அவ்வளோ நேரம் அவங்க உட்காந்து ட்ரேட் பண்ணுவாங்களா? ப்ரோ யார் கேட்குதுங்களா? இல்லை அவங்க எஃப்ஐஎஸோ இவங்கெல்லாம் ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர்லையோ அல்லது ஒரு 2:30 to 3:30 ட்ரேட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கான டைம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு 1/2 hour 1 hour தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேண்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மூவ் ஆகும் வேகமாக. அதே மாதிரி 2:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா வேகமாக மூவ் ஆகுதுன்னா அந்த பிளேஸ் ஃபுல்லாமே எஃப்ஐஸ் வந்துடுவாங்க. இப்போ கால் ஆப்ஷன் மேலே போய்கிட்டே இருக்குன்னா அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா கால்னு எடுத்து எல்லாமே ப்ராஃபிட் பண்ணிடுவாங்கல்ல. மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் என்னென்னா இப்போ கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு மேலே போனோன்னே அவன் எஃப்ஐஎஸ் வந்து புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ப்ரீமியமாக டிகே பண்ணுறதுக்கு அடுத்து புட் ஆப்ஷன் இதில் கீழே வரும். 2 சைடுதுமே மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளக்சுவேஷனாக ஒரே இதில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அந்த இதை நம்ம வந்துட்டு கேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து மேலே போகுது, அப்படியே மேலே போனோன்னே புட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா கீழே இங்கே வரைக்கும் டார்கெட்டு, இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸிட்டு. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் வந்து 1 or 2 என்ட்ரி வந்து கம்பல்சரி கிடைக்கும். இதில் டவுட்னா சொல்லுங்க ப்ரோ. எல்லாரும் கிளியருங்களா? கிளியர். அவ்வளோதான் ப்ரோ. இன்றைக்கி ஒரு 2 இதில் இந்த டைம் வெளியும் இந்த இதுலையும் பார்த்தேன் அப்படின்னா ஓகே. நாளைக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நான் மார்னிங் போடுறேன். இல்லை அப்படின்னா ஞாயிறு இல்லை திங்கக்கிழமை பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள், சொல்லித்தருங்க. இந்த இதில் வந்து
நம்ம இண்டிகேட்டர் வந்துட்டு ஒன்று இதில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது உங்கள் இதில் நான் எல்லா இதுலேயும் போட்டிருந்துருப்பேன். அதில் வந்து இப்போ எஃப்ஐஜி இந்த ஆர்டர் பிளாக் எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியாச்சு. இந்த பார்த்தீங்களா, அதுவே வந்துட்டு இப்போ மார்க்கெட் இப்படி ப்ளைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு எங்கன்னா வந்துட்டு எஃப்இஜி இருக்குது அப்படின்னு சொல்லி தேடணும். ஆனால் அதுவே இந்த மார்க்கெட் இங்கனே கொடுத்துருச்சுங்களா, இங்கன ஃபேர்வேல் கேப் இருக்குது, இங்கன கேப் இருக்குது, இங்கன கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருச்சுங்களா. அதே மாதிரி பியரிஷ் இதுக்கு வந்துட்டு எங்கெங்கே இருக்குது, பை ரிவர்சலில் இருக்கா, செல் ரிவர்சல், மார்க்கெட்டை வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா, செல் ரிவர்சலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் மேலேயே போகும். இது வந்து இன்ட்ராடே இண்டிகேட்டர். நம்ம ட்ரேடிங் ஒவ்வொருத்துக்கு பார்க்குறதுக்கு இதையும் வந்துட்டு சைடு இதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிடுவோம். எஃப்இஜி கிடச்சிரும் உங்களுக்கு வந்துட்டு. இதில் ஃபேர்வேலி கேப்பு இந்த ஆர்டர் பிளாக் இந்த பார்த்தீங்களா, இந்த இதை எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக நோட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி ட்ரெண்ட் லைனு, மார்க்கெட்டோடைய ஹையர், இந்த நான் சொன்னேன்ல ஹையர் லோ ஹையர் ஹை பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுண்டு, நம்ம ஆல்ரெடி பார்த்தது, நம்ம மார்க்கெட் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது அப்படியே வந்துட்டு என்னென்ன ஃபார்ம் ஆகுது, மார்க்கெட் எப்படி ஸ்ட்ரெச்சர் போய்கிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே காமிச்சிடும். ஹையர் லோ போதா, இந்த சொன்னோன்னா இந்த இடத்த ஹையர் லோயர் ஹையே ஃபார்ம் ஆகுது. அடுத்து இங்கே இதை உடச்சேன்னே ஹையர் போயிடுச்சு, அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. லோயர் லோ போகுது, லோயர் ஹை போகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டு. அதை பிரேக் பண்ணுறப்ப ஹையர் லோ போச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டு. அது வந்துட்டு எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிச்சு கொடுத்துரும். இதில் யாராவது பெரிய லெவலில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பர்சனலாக கூப்பிடுங்க, நான் வந்துட்டு இண்டிகேட்டர் இதில் என்ன ஏதுன்னு ஃபுல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா அப்புறம் 10,000 20,000 50,000 வச்சுலாம் ட்ரேட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு. உங்களுக்கு பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா இண்டிகேட்டரோடைய மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே இதில் ஒரு 25 இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. எல்லாமே அந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பெரிய லெவலில் எதாவது ட்ரேட் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், அவங்களுக்கு வேணால் பண்ணலாம். கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா இது வேஸ்ட்டு. அதெல்லாம் நார்மலாக இந்த எஃப்ஐஜி ஆர்டர் பிளாக்கு நம்ம ஓஏ அனலைஸ் பண்ணி இந்த இதுலேயே வந்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்து முடிச்சிடலாம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ப்ரோ. அருண் ப்ரோ, உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லைங்களா? ஓகே. நிஷா மேம், ஓகே கிளியர் இருந்துச்சுன்னா முடிச்சுக்கலாம் இந்த செஷன். இடையில இருந்துச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கூப்பிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.